Greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 10th standard science second midterm test. ஸோ இதுக்கான மாடல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் ஒரு ரிவிஷனாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு மாடல் கொஷின் பேப்பர் ஒரு 8 to 10 கொஸ்டின் பேப்பர் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா 100% உங்களோட சயின்ஸ் மிட்டம் டெஸ்ட்டை 100% நீங்கள் வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜாக இது ஃபுல்லாக ரிவிஷன் இம்பார்ட்டன்ட் கொஷின் ரிவிஷன் பண்ணிங்கன்னா 50 out of 50 தாராளமாக வாங்கலாம். சயின்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சூஸ் த கரெக்ட் ஆன்சர் 10 மார்க்ஸ். எப்போவுமே எந்த சப்ஜெக்ட்லேயுமே நான் ஃபஸ்ட்டு சொல்கிறது 1 மார்க்ஸ் நல்லா தரவாக முடிச்சிருங்க. அதே தமிழ் இங்கிலீஷாக இருக்குதா மனப்பாட பாடல் மெமரி போம் ஃபஸ்ட்டு தரவாயிடுங்க. இப்போ சயின்ஸ் சோஷியல் மேக்ஸ் இதிலலாம் வந்து ஃபஸ்ட்டு 1 மார்க்ஸை நல்லா தரவாக பிடிச்சிருங்க. 1 மார்க்ஸில் எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் வரக்கூடாது. மேக்ஸிமம் நீங்கள் 1 மார்க்ஸ் அந்த அளவுக்கு நீங்கள் தரவாக இருக்கணும். இப்போ 1 மார்க்ஸ்க்கான ப்ரிஃபரன்ஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கான டியூரேஷனும் கம்மி, அதே மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதும் ரொம்ப ஈஸி. இதே வந்து ஒரு 1 மார்க்ஸ் வச்சுக்கோங்க, டீட்டெயில் ஆன்சர் வச்சுக்கோங்க. இதில் எது ஈஸினா 1 மார்க் நம்ம ஈஸியாக மார்க்கும் ஸ்கோர் பண்ணிடலாம், படிக்கிற ஈஸி, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ஈஸி, ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம் எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல். பட் இதே டீட்டெயில்னால் இவ்வளோ பெருசாக இருக்குது, நெக்ஸ்ட்டு ஒரு அந்த கான்செப்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை வந்து நம்ம வந்து அவுட்புட் கொடுக்கறதுன்றத 1 மார்க்ஸை காட்டிலும் இது கொஞ்சம் டிஃபிகல்ட். அது மாதிரி தான் சொல்கிறேன் நான். ஸோ 1 மார்க்ஸ் 10 கொடுத்துருக்காங்க. தென் ரோமன் நம்பர் 2 ஆன்சர் எனி 5 கொஷின்ஸ். இதில் கம்பல்சரி கொஷின் இருக்குது. 18th கொஷின் கம்பல்சரி 2 மார்க் கொஷின்ஸ். மேக்ஸிமம் அது சயின்ஸில் வந்து டெஃபினேஷன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. ஸ்டேட்மெண்ட் ஏதாவது லா இருக்கா அதோட ஸ்டேட்மெண்ட் மிஸ் பண்ணாதீங்க. ஆஃப்டர் தட் ஸ்டேட் இந்த லா நியூட்டன் செகண்ட் லா அந்த மாதிரி வரும் இல்லையா, அதுக்கடுத்து டிஸ்டிங்விஷ் பிட்வீன், டிஃப்ரென்ஸ் பிட்வீன், இந்த மாதிரியான பேட்டர்ன் கொஷின்ஸை வந்து மிஸ் பண்ணாதீங்க. அடுத்து யூசஸ் ஆஃப், தென் வாட் இஸ் மீன் பை, அந்த மாதிரியான கொஷின் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. இதில் வந்து 18th கொஷின் கம்பல்சரி சொல்லியிருக்காங்க. டிஃபைன் ஒன் ராஜன், இங்கே பாருங்கள் டெஃபினேஷன் ஒன்று வந்திருக்கு, டிஃப்ரென்ஷியேட் சொன்னேன் அது வந்திருக்கு, ஸ்டேட் த அப்ளிகேஷன்ஸ் அந்த வந்திருக்கு, அப்புறம் வாட் இஸ் மீன் பை வாட் ஆர் அப்படின்னும் போது வாட் ஆர் சைக்கோட்ராபிக் ட்ரக்ஸ் இருக்குது, வாட் இஸ் த என்விரான்மெண்டல் எஃபெக்ட் காஸ்ட் பை சீவேஜ். அண்ட் ஒன் திங் நான் சொல்ல மறந்துட்டேன், ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் 2 மார்க்கில் வரும், கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் 4 மார்க்ஸில் கேட்பாங்க. அதனால் கம்பல்சரி கொஷினில் வரும், அதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. சயின்ஸில் ஃபஸ்ட்டு 1 மார்க் முடிச்சிட்டிங்களா, ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் முடிச்சிருங்க, அடுத்து கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் முடிச்சிருங்க. அப்போ நம்ம கம்பல்சரி கொஷின் நம்ம முடிச்சிட்டோம். அதுக்கடுத்து டிஃபைன், டிஃப்ரென்ஷியேட், வாட் இஸ் மீன் பை, வாட் ஆர், இந்த மாதிரி முடிச்சிட்டிங்கன்னா மேக்ஸிமம் போர்ஷன் நீங்கள் கவர் பண்ணிடுவீங்க. அடுத்து 4 மார்க் ரைட் எனி 4. இதில் 25th கொஷின் வந்து கம்பல்சரி கொஷின். நான் சொன்னேன் இல்லைங்களா, வாட் இஸ்ன்னு அப்படி படிச்சிங்கன்னா வாட் இஸ் கெமிக்கல் ஈக்குலிபிரியம் வந்துருச்சு. அடுத்து கம்பேர் எனி 4 ப்ராப்பர்ட்டிஸ் யூசஸ், அதை படிச்சிடலாம். டிஃபைன், அதுக்கடுத்து டிஸ்கஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நெக்ஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப், சேலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப், இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே 4 மார்க்ஸில் கவர் ஆகும். 25th கொஷின் கம்பல்சரி கொஷின் பார்த்தீங்கன்னா இப்போ கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் தான் கம்பல்சரி கொஷினில் வரும். ஸோ நீங்கள் ஃபிசிக்ஸில் இருக்க நியூமரிக்கல் ப்ராப்ளம் நான் வந்து எல்லாமே அதாவது எக்ஸாம்பிள் சம்ஸ் அண்ட் தென் புக் பேக்கில் இருக்கக்கூடிய நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் நான் தரோம் அப்படின்னா கம்பல்சரி கொஷின் நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க. கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் தரோவாயிட்டிங்கன்னா ஒரு 4 மார்க், அந்த கம்பல்சரி 4 மார்க்கு நீங்கள் உங்கள் கையில் இருக்குது. அதே மாதிரி இந்த டெஃபினிஷன், அந்த டிஸ்டிங்விஷ் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஸ்டேட்மெண்ட், இதெல்லாம் தரோவாக இருந்தீங்கன்னா 70% ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க. ரிமைனிங் இருக்கிறது 20 to 30%, ஓகேங்களா, 70 to 80% இதில் கவர் ஆகிடும். ரிமைனிங் இருக்கக்கூடிய 20% வந்து நம்ம மற்ற இம்பார்ட்டன்ட் கொஷனில் கவர் பண்ணிடுறோம். அடுத்து ரோமன் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா ரைட் ஆல் த கொஷின், வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் பை த டேர்ம் அல்ட்ராசோனிக் வைப்ரேஷன். ஸோ ABCன்னு கொடுத்துருக்காங்க. ஆர் அடுத்து கிவ் த பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன்னு கொடுத்துருக்காங்க. 26 அண்ட் தென் 27 கொடுத்துருக்காங்க. இது கெமிஸ்ட்ரியிலேருந்து, ஃபிசிக்ஸ்லேருந்து ஒரு கொஷின், கெமிஸ்ட்ரியிலேருந்து ஒரு கொஷின் அண்ட் தென் பயாலஜிலேருந்து ஒரு கொஷின். இதில் வந்து இது வந்து டீட்டெயில் கொஷின். ஸோ இந்த டீட்டெயிலில் ஃபுல்லாக தரோவாக பண்ணிக்கோங்க. எதுலேயுமே நமக்கு மிஸ்டேக்ஸ் வர அளவுக்கு. பயாலஜி பொறுத்த வரைக்கும் டயக்ராமுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, டயக்ராம் அண்ட் இட்ஸ் பார்ட்ஸ். ஏன்னா 2 மார்க்கில் அதை பற்றி கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ பயாலஜியில் ட்ராயிங் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா வந்து அந்த கொஷினில் ஏதாவது டயக்ராம் இருந்ததுன்னா அதை வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். பயாலஜி நேச்சுரல் செலெக்ஷன் இஸ் அ டிரைவிங்
force for evolution இருக்கு இல்லையா, அடுத்து differentiate between outbreeding and inbreeding, or suggest measures to overcome the problems of an alcoholic, and then what are the consequences of deforestation. ஸோ இந்த இன்டர்னல் சாய்ஸில் இருக்கக்கூடிய கொஷினை நீங்கள் எல்லாமே 8 to 10 கொஷின் பேப்பர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இதில் வந்து 50 out of 50 நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.